நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டின் மழை நிலவரம், விருத்தாச்சலத்தில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடியவர்களை சுட்டுப்பிடித்த காவல்துறை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பொதியில் பார்க்கலாம். கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் நீர் சூழ்ந்த நிலையில் சங்கரன் கோவிலில் சங்கரநாராயண சுவாமி கோவிலுக்குள் நீர் புகுந்து பக்தர்கள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தோமையார்புரம், மேட்டுப்பட்டி, பேகம்பூர், பெரியகடை வீதி, பேருந்து நிலையம், பள்ளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் திண்டுக்கல் நகர் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. பாரதிபுரம் அருகே உள்ள ஒற்றைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதையில் நீர் சூழ்ந்தது. இதனால் திண்டுக்கல்லில் இருந்து 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கொடைக்கானலில் அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, குறிஞ்சி நகர், வட்டக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், பள்ளங்கி, கோம்பை, அட்டுவம்பட்டி, வில்பட்டி உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் NGO காலனி, புளியம்பட்டி, அச்சம்பட்டி, நெடுங்குளம், வடக்கு புதூர், பாட்டத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1/2 மணி நேரம் கனமழை பெய்தது. இதன் காரணமாக பிரசித்தி பெற்ற சங்கரநாராயண சுவாமி கோவிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடி மின்னலுடன் 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கஞ்சா போதையில் சாலையில் சென்றவர்களை கண்மூடித்தனமாக தாக்கிய இளைஞரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் புதிதாக கட்டப்படும் தனியார் மண்டபத்தில் கார்த்திக் என்பவர் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். நேற்றிரவு அந்த கட்டடத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த இவரை கஞ்சா போதையில் இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த கந்தவேல், பாலாஜி, சிவா ஆகியோர் கடுமையாக தாக்கியுள்ளனர். கம்பி, கல், கட்டையால் கார்த்தியை தாக்கியவர்கள் வீடியோ பதிவு செய்து இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டனர். கார்த்திக் தப்பியோடிய நிலையில் சாலையில் நடமாடிய மேலும் 3 பேரை கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு தாக்கினர். இந்த 4 பேரும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் கந்தவேல் உட்பட 3 பேரை தேடி வந்த நிலையில் அவர்கள் பண்டாரக்குப்பத்தில் ரயில்வே தண்டவாளம் அருகே பதுங்கியிருப்பதை அறிந்தனர். இதையடுத்து அங்கு சென்ற காவலர்கள் வேல்முருகன், வீரமணி ஆகியோரை கந்தவேல் கடுமையாக தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார். இதனால் அவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து மருத்துவமனையில் சேர்த்தனர். சாதி மற்றும் வகுப்பாத எண்ணங்களை மாணவர்களிடம் ஏற்படுத்தும் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் சாதி அல்லது வகுப்புவாத எண்ணத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் மீதான புகார் குறித்து முதன்மை கல்வி அலுவலர் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல மாணவர்களின் சாதி தொடர்பான தகவல்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்காலர்ஷிப் உள்ளிட்டவற்றுக்கு மாணவர்களை சேர்க்கும் பொழுது தொகையை வழங்கும் போதும் அவர்களை தனித்தனியாக தலைமை ஆசிரியர் அலுவலகத்திற்கு அழைத்து விவரம் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்காலர்ஷிப் தொடர்பான பதிவேடு உள்ளிட்ட விவரங்களை வெளிப்படையாக பொதுவெளியில் தெரியும் வகையில் காட்சிப்படுத்துதல் கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்தினால் அதனை தலைமை ஆசிரியர் அல்லது வகுப்பு ஆசிரியர் பறிமுதல் செய்து மாணவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர் மனசு என்ற பெயரிலான புகார் பெட்டி மூலம் பெறப்படும் புகார்கள் தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு போக்கு காட்டி சுற்றித் திரிந்த கருநிற குரங்கு நீண்ட போராட்டத்திற்கு பின்படிவிட்டது. புதுத்தெரு பகுதியில் சாலையில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த குரங்கு மின்வயர்களில் தொங்கியபடி அங்கிருந்தவர்களுக்கு போக்கு காட்டியது.
குரங்கை கண்டு பயந்து சிறுவர்கள் கூச்சலிடவே பொதுமக்கள் திரண்ட நிலையில் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி குரங்கை பிடித்தனர். பிடிபட்ட குரங்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் காணக்கூடியது என்று தெரிவித்துள்ள வனத்துறையினர், தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு அனுமதி கிடையாது என்பதால் யாரேனும் சட்டவிரோதமாக வளர்த்து வந்தனரா என விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து ஓய்வறியா சூரியனாக உழைப்போம் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே மறந்துவிடுங்கள் என்ற அவர், 2026ஆம் ஆண்டில் நாம் பெறப்போகும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான வெற்றி என்று கூறினார். நமது அரசின் திட்டங்களால் மக்களிடையே நமக்கு இருக்கும் ஆதரவு உணர்வை அப்படியே தேர்தல் வரைக்கும் எடுத்துச் சென்று அறுவடை செய்ய ஒவ்வொருவரும் களத்தில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். மேலும் நமது இலக்கு ஒன்றுதான், அது 2026ஆம் ஆண்டில் திராவிட மாடல் 2.0 அமைய வேண்டும் என்பதே என்று கூறியதோடு, தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைப்பை கொடுங்கள் என்றும், ஓய்வறியா சூரியனாக உழைப்போம், 2026ஆம் ஆண்டில் நாமே உதிப்போம் என்றும் கூறியுள்ளார். அடுத்த 6 மாதங்களுக்கு திமுக நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டுமென துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக நிர்வாகிகளை சந்திப்பதற்காக மாநிலம் முழுமைக்கான சுற்றுப்பயணத்தை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கியுள்ளார். முதலாவதாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஒன்றிய, நகர, பேரூராட்சி நிர்வாகிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய உதயநிதி, ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தால் வெற்றி பெறலாம் என நிர்வாகிகளுக்கு ஊக்கமளித்தார். மேலும் அதிமுக குறித்து உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். 2 அதிமுக காரங்க வேற பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக காரங்க 2 பேர் பார்த்துக்கிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க? பேசிக்க மாட்டாங்க. 2 பேர் திருன்னு முழிப்பாங்க. ஏன்னா யார் கால யார் வாரி விடுவான்னு யாருக்கும் தெரியாது. இவன் எந்த அணியா இருப்பான், இவன் அந்த அணியா இருப்பானோ, ஓபிஎஸ் அணியா இருப்பானா, இபிஎஸ் அணியா இருப்பானா, டிடிவி அணியா இருப்பானா? உலகத்திலேயே ஒரு கரகாட்ட கோஷ்டி தன்னுடைய சொந்த இயக்கத்துல பிரச்சனை. ஆனா ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி தலைவரை போய் பார்த்து பஞ்சாயத்துக்கு, ஐயா பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு. அதிமுகவுக்கு வந்துள்ள நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது என்றும் உதயநிதி தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஏற்கனவே பதிவு செய்தபடி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி செய்தார். அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். தொடர்ந்து திடீர் பயணமாக டெல்லி சென்ற செங்கோட்டையன் மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் டெல்லியில் இருந்து கோவை திரும்பிய செங்கோட்டையன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக அறிவித்தார். நான் டெல்லி சென்ற உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. ஈரோட்டில் பேட்டியளித்த அவர், அதிமுக வலிமை பெறுவதற்கு தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றார். ஒவ்வொரு ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்பில் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அப்படி இருக்கும்போதுதான் ஜனநாயகம் காக்கப்படும். இந்நிலையில் செங்கோட்டையன் ஆதரவாளர்களான ஈரோடு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அதிமுக கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் என்று அக்கட்சியின் எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என்றும் தெரிவித்தார். தலைவர்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவரு, இது மாதிரி வந்து அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே, அது தேவையில்லை. இந்நிலையில் விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுக முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்பதே தங்களது நிபந்தனை என்று தெரிவித்தார். நான் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் வேட்பாளரை, எங்களுக்கு துரோகம் இழைத்த ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் எப்படி முடியும்? நீங்க ஏற்றுக்குவீங்களா? யாராவது ஏற்றுக்குவாங்களா? எங்க தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? அதனால வேட்பாளரை மாற்றிவிட்டால் வேற யாரை வேண்டுமானாலும் வேட்பாளராக அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்வோம்.
உறுதியாக நாங்கள் கூட்டணிக்கு மீண்டும் வருவோம். தொடர்ந்து பேசிய அவர் தனிப்பட்ட முறையில் நைனா நாகேந்திரன் தனக்கு நல்ல நண்பர் என்றும் அவர் எப்போது வேண்டுமானாலும் தன்னிடம் பேசலாம் என்றும் கூறினார். திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பொதுமக்கள் மத்தியில் பேசினார். அப்போது அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2வது கட்டம் நிறைவேற்றப்படும் என உறுதி கூறினார். இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கண்டெடுக்கப்படுது. அதோட புதுக்கோட்டையில் அங்க வடை சுடுறாங்க, அந்த வடை கட்டுறதுக்கு இந்த மனுவை பயன்படுத்துறாங்க. இவர்களால் மக்களுக்கு நன்மை செய்வாங்க. கோவைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன், ஹிமாச்சல் பஞ்சாப் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு நிவாரணம் அறிவித்த பிரதமர் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். ஜெகதீப் தன்கர் பதவி விலகியதை அடுத்து குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் என்டிஏ சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி ஆகியோர் போட்டியிட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேர்தலில் 767 எம்பிக்கள் வாக்களித்தனர். இதில் 752 வாக்குகள் மட்டுமே செல்லத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பெரும்பான்மைக்கு 385 வாக்குகள் தேவையான நிலையில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். I, PC Modi, the returning officer for the Vice Presidential Election 2025, hereby declare that Shri CP Radhakrishnan, Jal Bhushan, Raj Bhavan, Walkeshwar Road, Malabar Hill, Mumbai, has been duly elected to the office of Vice President of India. The result is being sent to the Election Commission of India and the Ministry of Law and Justice. சுதர்ஷன் ரெட்டி 300 வாக்குகளை பெற்றார். 15 ஓட்டுகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன. பிஆர்எஸ், பிஜேடி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 16 எம்பிக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டனர். 15 பேர் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து சிபிஆருக்கு வாக்களித்ததாகவும் கூறப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பொது வாழ்வில் தாங்கள் கொண்டுள்ள அனுபவம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். டெல்லியில் சிபி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்த பிரதமர் மோடி தனது வாழ்த்துக்களை பகிர்ந்தார். அதேபோல மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா ஆகியோரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் நேரில் தனது வாழ்த்துக்களை கூறினார். இந்நிலையில் தனது வெற்றி தேசியவாத சித்தாந்தத்தின் வெற்றி என சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். In democracy, ruling party as well as opposition, both are important. It is the two sides of the same coin. The interest of the democracy will be taken into account. குடியரசு துணைத் தலைவர் பொறுப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு சார்பில் 1600 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். பஞ்சாபில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் பதான்கோட், குர்தாஸ்பூர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகின. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த கையோடு பஞ்சாப் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பதான்கோட்டில் இருந்து வான்வழியாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து குர்தாஸ்பூர் சென்ற பிரதமர் மோடி அங்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரிடம் மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதையடுத்து பொதுமக்களை சந்தித்த பிரதமர் மோடி அரசு உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் பஞ்சாபுக்கு 1600 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மேலும் மாநில பேரிடர் நிதி மற்றும் பிரதமரின் விவசாயிகள் நலநிதியின் 2வது தவணை முன்கூட்டியே வழங்கப்படும் என்றார். இது தவிர மழை வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்றார். மழையால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளுக்கு சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்தார்.
பீகாரில் ஆசிரியர் தேர்வு குறித்த அறிவிப்பை வெளியிட கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். பீகார் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 1,20,000 ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான 4வது கட்ட அறிவிப்பை வெளியிட கோரி பாட்னாவில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய ஆசிரியர்களை போலீசார் தடுக்க முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை தண்ணீரை பீச்சி அடித்தும் தடியடி நடத்தியும் காவல்துறையினர் விரட்டி அடித்தனர். முன்னதாக ஆசிரியர் தேர்வு குறித்த அறிவிப்பானை டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என பீகார் கல்வி அமைச்சர் சுனில்குமார் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டினர். திருச்சூரை அடுத்த குன்னம்குளத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு சாலையில் நின்று கொண்டிருந்த தனது நண்பர்களை போலீசார் மிரட்டியது குறித்து தட்டி கேட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் VS சுஜித் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டதாக புகார் அடைந்தது. இந்த விவகாரம் பூதாகரம் அடைந்த நிலையில் DIG ஹரிசங்கர் தலைமையிலான குழு அளித்த விசாரணை அறிக்கையின் கீழ் 4 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் காவல்துறையின் வாகன ஓட்டுநரும் தன்னை தாக்கியதாக VS சுஜித் புது மனு தாக்கல் செய்த நிலையில் அது குறித்து விசாரணை நடத்த கோரி இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நேபாளத்தில் வெடித்த வன்முறை மற்றும் கலவரத்தால் பதவியை ராஜினாமா செய்த அதிபர் மற்றும் பிரதமர் ஆசிய கோப்பையில் தன்னுடைய முதல் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் பலப்பரீட்சை நடத்தும் இந்தியா உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். நேபாள பிரதமர் சர்மா ஒலியின் ராஜினாமாவை போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கொண்டாடிய காட்சிகளே இவை. நேபாளத்தில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இளைஞர்கள் சர்மா ஒலியை பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தினர். நாடு முழுவதும் வன்முறை வெடித்த நிலையில் அந்நாட்டு ராணுவ தலைவருடன் சர்மா ஒலி ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. அப்போது கலவரங்களை நிறுத்துவதற்காக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய சர்மா ஒலியை ராணுவ தளபதி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பதவி விலகுவதாக கூறி சர்மா ஒலி ராஜினாமா செய்தார். அவரை ஹெலிகாப்டரில் மீட்டு தனது தலைமையகத்துக்கு ராணுவம் கொண்டு சென்றது. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு ஜனாதிபதி ராம்சந்திர பௌடலும் ராஜினாமா செய்தார். கத்தார் தலைநகரில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. 2023ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நடந்து வருகிறது. ஹமாஸ் படையினருக்கு கத்தார் ஆதரவளித்து வருகிறது. கத்தார் தலைநகர் தோஹாவில் இருந்தபடி இஸ்ரேல் பிணை கைதிகள் விடுதலை உள்ளிட்டவை குறித்து எகிப்து மற்றும் கத்தார் அரசின் மூலம் இஸ்ரேலுடன் ஹமாஸ் படையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கத்தார் மீது இஸ்ரேல் திடீரென வான்வழி தாக்குதலை நடத்தியது. அங்குள்ள ஹமாஸ் படையின் அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு கத்தார் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் மீறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மத்திய கிழக்கு நாடுகளில் தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் தற்பொழுது அரபு நாட்டில் தாக்குதல் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.